லிவர் அனாட்டமி, கல்லீரல் உடற்கூறியல். கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு திடமான உறுப்பு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கல்லீரல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பியும் ஆகும். இது ஒரு ஆப்பு வடிவில், கூம்பு வடிவில், பிரமிட் மாதிரியான ஒரு வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வயிற்று பகுதியோட மேல் வயிறு பகுதியில் வலது புறத்தில் ஆரம்பித்து இடது புறம் வரைக்கும் தன்னுடைய முனையை நீட்டிக்கிட்டு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், எபிகாஸ்ட்ரியம் மற்றும் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம் அப்படிங்கிற அந்த 3 பகுதிகளுமே ஆக்கிரமித்தபடி அமைஞ்சிருக்கு. இந்த கல்லீரலை நமது மனித உடலோட ரசாயன தொழிற்சாலை அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஆஃப் அவர் ஹியூமன் பாடி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது ரிமூவ்ஸ் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த பாடி, அதாவது உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது. எதன் மூலமாக? உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் வரக்கூடிய அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இரத்தம் சார்ந்த வேதியியல் செயல்முறைகளை இந்த கல்லீரல் ஈடுபட்டிருக்கு. அதே போல் பில்லிரூபின், கொழுப்பு மற்றும் பிற ரசாயன கழிவுகளையும் நீக்கிற வேலையிலையும் இந்த கல்லீரல் ஈடுபட்டிருக்கு. அதே போல் நம் உடம்பில் இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது, இரத்த உறைதலையும் கட்டுப்படுத்துது. அதே போல் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட முக்கியமான செயல்பாடுகளையும் இந்த கல்லீரல் செய்யுது. வளர்சிதை மாற்றம் மற்றும் நச்சு நீக்குதல் போன்ற வேலைகளையும் இந்த கல்லீரல் ஈடுபட்டிருக்கு. கல்லீரல் எக்ஸோக்ரைன் மற்றும் எண்டோக்ரைன் அப்படிங்கிற 2 விதமான சுரப்பியாகவும் செயல்படுது. அதாவது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகளாகவும் இந்த கல்லீரல் செயல்படுகிறது. இந்த கல்லீரலானது சிவப்பு பழுப்பு கலந்த நிறத்தில் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி தோராயமாக ஒருத்தரோட உடல் எடையில் இருந்து 2.5, அதாவது 2.5% அளவுக்கு அதனுடைய எடை இருக்குமா. ஒரு வளர்ந்த அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ந்த மனிதருக்குடைய உடலில் கல்லீரலுடைய எடை 1500 கிராம் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், இந்த கல்லீரல் நம்மளுடைய வயிற்று பகுதியில் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், எபிகாஸ்ட்ரியம் மற்றும் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம் அந்த பகுதிகளை தன்னுடைய இடமாக வச்சு அமைஞ்சிருக்கு. தொராசிக் கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்பு கூடு அந்த பகுதியில் பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு. இதனோட நம்மளுடைய டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய அந்த உதர விதானத்தோட தொடர்பில் அமைஞ்சிருக்கு. தோராயமாக 7லிருந்து 11வது மார்பு எலும்புகள் வரைக்குமே இந்த கல்லீரலானது நீண்டு அமைஞ்சிருக்கு. அதே போல் இது உடலோட மையக்கோட்டையும், அதாவது வலது புறத்தில் இருந்து உடலோட மையக்கோட்டை கடந்து இடதுபுறம் வரைக்குமே நீண்டதாக அமைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உதர விதானம் சுவாசத்திற்காக மேலும் கீழும் அசையும் பொழுது இந்த கல்லீரலானதும் மேலும் கீழும் அசையக்கூடிய ஒரு தன்மையிலையும் அமைஞ்சிருக்கு. படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கல்லீரலானது உதரவிதானத்தோட தொடர்பில் மட்டும் இல்லை, ஒரு பக்கத்தில் நுரையீரல்களையும் டச் பண்ணிட்டு வருது, இருதயத்துக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இரைப்பையையும் தன்னோட இணைந்ததாக வச்சிருக்கு. அடுத்ததாக இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும்போது பெருங்குடலோட ஒரு பகுதியும் சிறுநீரகத்தோட ஒரு பகுதியும் தொடர்பில் வச்சிருக்கு. அதே போல் இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வலது புறத்தில் 7வது முதல் 11வது விலா எலும்புகள் வரை ஆழமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த மார்பு காம்பை ஒத்ததாக அமைஞ்சு அங்கே இருந்து மிட்லைனை கிராஸ் பண்ணுது. அதாவது உடலோட மையக்கூட கடந்து உங்களுக்கு இடதுபுறம் வரை நீண்டதாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக கல்லீரலோட அமைப்பு, அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில்
மென்மையானதாகவும் திடமானதாகவும் மற்றும் நம்ம உடம்புல தொட்டால் நம்மால் எளிதில் உணரக்கூடிய உறுப்பாகவும் கல்லீரல் அமைந்திருக்கிறது. அடுத்தது, இது மிக அதிகமான இரத்த நாளங்களை கொண்ட ஒரு உறுப்பாகும். தொடர்ந்து இதுக்குள்ளே இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாகும். அதாவது பிளட் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். தோராயமாக இந்த கல்லீரலோட எடை 1.4 கிலோகிராம்லேருந்து 1.8 கிலோகிராம் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு குழந்தையின் பிறப்பின் பொழுது 150 கிராம் வரைக்கும் அந்த கல்லீரல் அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி குழந்தைகளாக பார்க்கும் பொழுது குழந்தை நிலைகளில் இந்த கல்லீரலோட உடல் எடைக்கும் அவங்க வளர்ந்த பிறகு வயது வந்தோருக்கான அந்த சூழ்நிலை வரும்போது இருக்கக்கூடிய அந்த எடைக்கும் உங்களுக்கு அந்த விகிதாச்சாரத்தில் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அடல்ட்டுக்கு 36ல் 1 பங்கு அவங்களுடைய உடல் எடையோட 36ல் 1 பங்கு கொண்டதாக இந்த கல்லீரலோட எடை அமைஞ்சிருக்கு. இதே குழந்தைகளில் பார்க்கும்போது 18ல் 1 பங்கு அவங்களோட உடல் எடையோட இதில் 18ல் 1 பங்காகவும் இந்த கல்லீரலோட எடை அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹெமட்டோபோய்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரத்த அணுக்கள், இரத்த செல் கூறுகளோட உருவாக்கத்தின் காரணமாக இந்த எடையில் இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கல்லீரலில் ரேப்பிட் மைட்டோசிஸ் அப்படின்ற, அதாவது செல் பிரிஞ்சு வளர்கிறதுக்கான அந்த செயல்பாடுகள் மிக அதிகமாகவும் இருக்குது. அதன் காரணமாக சுவாசம் நடக்கும் பொழுது, அதாவது உதரவிதானம் மேலும் கீழும் இறங்கும் பொழுது இந்த கல்லீரலும் நகரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த கல்லீரலானது வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு உறுப்பு. கல்லீரல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது அதனுடைய பரப்புகள் என்னென்ன தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இதில் பெரிட்டல் அண்ட் விசரல் 2 வகையான மேற்பரப்புகள் சொல்லுவோம். பெரிட்டல் அப்படிங்கிறது புற உறுப்புகளில் புறத்தில் அதனுடைய புறத்தை சார்ந்து என்னென்ன மாதிரியான உறுப்புகளோட தொடர்புகளில் இருக்குது, உள்ளுறுப்புகளில் எந்த விதமான உறுப்புகளோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பெரிட்டல் அப்படிங்கிற அந்த சார்பில் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் பெரிட்டலில் உங்களுக்கு இது சுப்பீரியர், ஆன்டீரியர், ரைட் லேட்ரல், போஸ்டீரியர் அப்படின்னு 4 வகையான புற தொடர்புகளில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக 3 பார்டர்கள், எல்லைகளை கொண்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கத்தில் புறத்தில் மேலே இருக்கக்கூடிய உயர்வான எல்லை, பின்புறத்தில் மேலே இருக்கக்கூடிய தாழ்வான எல்லை மற்றும் இன்ஃபீரியர் உள்பக்கமாக இருக்கக்கூடிய தாழ்வான எல்லை, இது போன்ற 3 விதமான எல்லைகளை கொண்டதாகவும் இந்த கல்லீரல் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த லிவரை 4 பாகங்களாக பிரிப்பாங்க. லிவரை செக்மெண்ட்ஸ் ஆர் லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை நீங்கள் அனாட்டமிக்கலாக நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கும்போது லிவரை 8 விதமான பாகங்களாக கூட பிரிப்பாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது 4 விதமான அந்த லோபியூல்ஸை நம்ம லோப்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த 4 விதமான லோபில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது வலது பக்க லோப், இடது பக்க லோப், ரைட் லோப் அண்ட் லெஃப்ட் லோப். இதுலேயே போஸ்டீரியர், ஆன்டீரியர், மீடியல், லேட்ரல், இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர், இந்த மாதிரி பல்வேறு வகைகளாக பிரிக்கிறாங்க. இதில் முன்பகுதியில் பார்க்கும்போது ரைட் லோப், லெஃப்ட் லோப், அதாவது வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மட்டும் பார்க்கலாம். மேல் புறத்தில் பேர் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயஃப்ராமோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியை பேர் ஏரியான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த கல்லீரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி தொங்க விட்ட மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். தசை நார், லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிகமெண்ட் உங்களுக்கு முன்பகுதியிலையும் பின்பகுதியிலும் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் 2 லிகமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கார்டேட் லோப் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது வலது லோபுக்கும் இடது லோபுக்கும் இடையில் பின்பகுதியில், கல்லீரலோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த 2 ஃபிலமெண்ட்டுக்கு, அதாவது லிகமெண்ட்டுக்கு இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை கார்டேட் லோப் அப்படின்னும் சொல்லுவாங்க.
அதே போல் பின்பகுதியில் உங்களுக்கு பித்தப்பை அமைஞ்சிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து குவாட்ரேட் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறத கார்டேட் லோப்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத குவாட்ரேட் லோப் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போது கல்லீரல் வந்து 4 மடல்களாக, அதாவது லோப்ஸாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். மறுபடியும் அது என்னென்னு பார்க்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, கார்டேட்டு, குவாட்ரேட், இந்த 4 விதமான மடல்களை கொண்டதாக இந்த கல்லீரல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மடல்களை பிரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பகுதிக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த லிகமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உறுப்புகளாக வளரும் இல்லையா, அப்படி வளரும் பொழுது உங்களுக்கு ஃபோர்கட், மிடில் கட், எண்ட் கட்டுன்னு சொல்லலாம். அதாவது கட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஜீரண சக்தி சார்ந்த, ஜீரண மண்டலம் சார்ந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அந்த ஜீரண மண்டலத்தில் மேல் பகுதியில் ஃபோர்கட் அப்படிங்கிற முன்புற பகுதியில் மட்டும்தான், அதாவது அங்கே தான் வந்து கல்லீரல் வந்து அமைஞ்சிருக்கு. பட் இந்த ஜீரண மண்டலம் சார்ந்த உறுப்புகள் அனைத்துமே வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெரிய பை போன்ற உறுப்புக்கு உள்ளே அமைஞ்சிருக்கு அப்படின்னு, பெரிட்டோனியம் அப்படிங்கிற அந்த பைக்குள்ளே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அந்த பையும் வந்து நம்ம உடலோட எப்படி இணைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நரம்புகள், இரத்த நாளங்களோட தொகுப்பு வந்து ஒரு வலை பின்னல் மாதிரி அமைஞ்சி அதை உள்ள பத்திரமா பாதுகாக்குது. அந்த வலை பின்னலுக்கு, அதாவது நம்மளுடைய இன்டெஸ்டைனை, அந்த கட் ஏரியாவை பாதுகாக்கக்கூடிய அந்த வலை பின்னல்கள், இரத்த நாளங்கள், நரம்புகள், நிணநீர் நாளங்கள், தசை நார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அனைத்துமே இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வலை பின்னலுக்கு வந்து மெசென்ட்ரி அப்படின்னு பேர். அந்த மெசென்ட்ரியை ஒட்டி வளரும் இந்த கல்லீரல். எங்கேருந்து வளரும்? நம்மளுடைய ஃபோர்கட் அப்படிங்கிற, அதாவது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஏரியாவில் கீழேருந்து ஆரம்பிக்குது. நம்ம பார்க்கும்போது அது வந்து அந்த மெசென்ட்ரியோட இணைந்ததா, அதோட சேர்த்து கட்டி வச்ச மாதிரி தான் வளரும். ஏன்னா கீழே அது பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த மெசென்ட்ரியோட இணைந்து வளரும் பொழுது அந்த குழந்தை வளர வளர அந்த கல்லீரல் வந்து தன்னுடைய முழு வடிவம் பெறும் பொழுது அந்த மெசென்ட்ரியோட கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து கட் ஆகும்போது அது ஒரு லிகமெண்ட்டாக மட்டும் அங்கே அமைஞ்சிருது. அதாவது ஒரு தசை நானாக, தசை மடிப்பாக வந்து அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட், அப்புறமா கரோனரி லிகமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த மெசென்ட்ரி சார்ந்து முன்புறமாகவும் பின்புறமாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு தாயிடமிருந்து சத்துக்கள் போகிறதுக்கு நம்ம தொப்புள் கொடி வழியாக போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொப்புள் கொடி கனெக்ஷனுமே வந்து உங்களுக்கு இறுதியாக எந்த லிகமெண்ட்டாக அமையுது அப்படின்னா இந்த ரவுண்ட் லிகமெண்ட், அதாவது ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட் தான் சொல்லுவாங்க. அதனுடைய எண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து லிகமெண்ட் ஆஃப் டெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கு தன்னுடைய இந்த லிவர் வந்து தாயோட வயிற்றில் இருந்து குழந்தையாக இருக்கும்போது வளரும்போது அந்த தொப்புள் கொடிக்கான உறவில் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த தசை. வந்துட்டு ஒரு பைப் மாதிரியான இது இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு தசை மடிப்பாக, ஒரு தசை நானாக மட்டும் உங்களுக்கு லிகமெண்ட்டாக மட்டும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து லிகமெண்ட் ஆஃப் டெரஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட் அப்படிங்கிறது என்ன? அந்த மெசென்ட்ரியோட எக்ஸ்டென்ஷன். அந்த கல்லீரல் வந்து அந்த மெசென்ட்ரியோட சேர்ந்து வளரும்போது அதோட இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு அந்த லிகமெண்ட்டாக மாறி பிரிச்சிருக்கு. அடுத்ததாக இந்த கரோனரி லிகமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த லிவரோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அது தசை நார் தொகுப்பு உங்களுக்கு நம்மளுடைய கல்லீரலை டயஃப்ரமோட, உதரவிதானத்தோட பிணைத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு தசை இணைப்பு திசு. இப்போ நம்ம லிகமெண்ட்டு சொல்கிறோம் இல்லையா, இது தசை நாருன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னா நம்ம படிச்சிருப்போம், கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுக்கள்னு சொல்லுவோம். ஒன்று இணைச்சி தொடர்பில் வச்சு ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து இங்கே கரோனரி லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லிகமெண்ட் என்ன பண்ணுது? உங்களுக்கு டயஃப்ரமோட லிவரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்குது. இது மாதிரி 3 வகையான லிகமெண்ட்ஸ் வந்து இந்த கல்லீரல் வந்து அமைத்து கொண்டிருக்கிறது.
இப்போது எப்படி அந்த லிகமெண்ட்ஸ் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கல்லீரலுக்குள்ளே இருக்கிற அந்த லோப்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம் ஏற்கனவே. இடது பக்கத்தில், வலது பக்கத்தில். அடுத்ததாக உங்களுக்கு வந்து கார்டேட் அப்படின்னு ஒரு மடல் இருக்குது, குவாட்ரேட் அப்படின்னு ஒரு மடல் அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். கல்லீரல் வந்து பல்வேறு பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதனுடைய பரப்புகளில் மறுபடியும் சொல்கிறேன், பேர் ஏரியான்னு ஒரு இடம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதரவிதானத்தோட ஒட்டிக்கிட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அதுக்கு வந்து பேர் ஏரியா அப்படின்னு பேர். அதுபோல் உங்களுக்கு சுப்பீரியர் சர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த மேல் பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வந்து ஆன்டீரியர், போஸ்டீரியர், முன்பக்கம் பின்பக்கம்னு 2 பகுதியாக இருக்குது. அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வலது பக்க மடலும் இடது பக்க மடலுமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் அதோட பின்பகுதியும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு குவாட்ரேட் லோப் அப்படிங்கிறதும் அமைஞ்சிருக்கு. வலது மடல் இடது மடலும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பித்தப்பையானது அந்த கல்லீரலோட ஒட்டினா மாதிரியே அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் கல்லீரலோட ஹைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அமைஞ்சிருக்கு. அது ஹைலம் அப்படிங்கிறது என்ன? ஒரு உறுப்புக்கான இரத்த நாளங்களோ உங்களுக்கு நிணநீர் நாளங்களோ நரம்பு மண்டலமோ இந்த மாதிரி உள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து ஹைலம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே போல் கல்லீரலோட அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரைப்பை அமைந்திருக்கு இல்லையா, அதற்கான அச்சு அமைஞ்சிருக்கும். சிறுநீரகத்தோட ஒரு அச்சு அமைஞ்சிருக்கும். பெருங்குடலோட ஒரு அச்சும் அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே எப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளோட சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறதால அதனுடைய அச்சுக்கள், இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அதனுடைய உறுப்பில் அமைஞ்சிருக்கும். ஸோ முன்பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது இரைப்பைக்கான அச்சு நீங்கள் பார்க்கலாம். பின்பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறுநீரகத்திற்கான அச்சும் அமைஞ்சிருக்கும், குடல்களுக்கான அச்சுமே வந்து அமைஞ்சிருக்கும். பின்பகுதியிலையும் உங்களுக்கு இரைப்பைக்கான ஒரு பகுதியும் வந்து பகுதிக்கான அச்சும் இம்ப்ரெஷனும் வந்து அமைந்திருக்கும். இப்போ கல்லீரல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம், அதற்குள்ள மடல்கள் அப்படிங்கிறது என்னன்றதை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு பெரிய உறுப்பு அப்படின்னு இருந்தாலும் நமக்கு தெரியும் எல்லாமே சின்ன சின்ன செல்களால் ஆனது அப்படின்னு. அப்படி கல்லீரலோட செயல்பாட்டுகளை செய்யக்கூடியது வந்து சின்ன சின்ன அலகுகளால் ஆனது அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி கல்லீரலோட செயல்பாட்டு அலகுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகத்துக்கான செயல்பாட்டு அலகு நெஃப்ரான்னு பார்த்துருக்கோம். மூளைக்கான செயல்பாட்டு அலகு நியூரான்ஸ்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதுபோல் கல்லீரலுக்கான செயல்பாட்டு அலகு லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோபியூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு போர்ட்டல் நரம்பு, அதாவது போர்ட்டல் தமனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரத்த நாளம், கல்லீரல் தமனின்னு சொல்லக்கூடிய ஒரு இரத்த நாளம், பித்த நாளம், அதாவது பைல் டக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு வகையான சிறு சிறு கல்லீரல் சார்ந்த இரத்த நாளங்களையும் தசைகளையும் அந்த தசை நார் திசுக்களையும் இணைச்சதாக அமைஞ்சிருக்கு. இந்த லோபியூல் அப்படிங்கிற இந்த செயல்பாட்டு அலகு பார்க்கும்போது அறுகோண வடிவத்தில் இருக்கும். நீங்கள் இந்த தேன்கூடு பார்த்தீங்கன்னா அதனுடைய தேன்கூடு வந்து முழுக்க ஹெக்ஸாகனல் ஷேப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி ஒன்றோட ஒன்று அந்த ஷேப்பில் இணைஞ்சிருக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஹனி கோம்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய லிவரோட கிராஸ் செக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த லோபியூல் அப்படிங்கிறதும் அறுகோண அமைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒவ்வொரு லோபியூல்லையுமே போர்ட்டல் ட்ரையாட்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. அது எதை இணைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வெயின், ஹெப்பாட்டிக் வெயின், பைல் டக்ட், அதாவது போர்ட்டல் தமனி, கல்லீரல் தமனி, பித்தநாளம் அப்படிங்கிறத கொண்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு லோபியூலோட அடித்தளமும் ஹெப்படோசைட்ஸ் அப்படிங்கிற செல்களால் ஆனது. இந்த செல்கள் என்ன பண்ணுன்னா லிவருக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய செல்களுக்கு ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு பேர். உங்களுக்கு அந்த லோபியூலில் நடக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளுக்கு இந்த செல்கள் வந்து உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு லோபியூலுக்கும் உள்ளதான் கல்லீரல் சார்ந்த பல்வேறு பணிகள் நடக்குது.
நம்ம வந்து என்ன பண்ணோம், ரத்தத்தை சேமிக்குதுன்னு பார்த்தோம், குளுக்கோஸை மெட்டபலைஸ் பண்ணுது, குளுக்கோஸை சேமிக்குதுன்னு பார்த்தோம், குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தோம், பித்தத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தோம், கெமிக்கல்ஸை வந்து பயோகெமிக்கல்ஸை வந்து உற்பத்தி பண்ணுது, பெரிய சுரப்பியாக அமைஞ்சிருக்கு, எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன்னு 2 வகையான சுரப்பியாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி பல்வேறு செயல்பாடுகள் இந்த லோபியூல்ஸ்குள்ளே தான் நடக்குது. லட்சக்கணக்கான லோபியூல்ஸ்கள் வந்து இணைந்து செய்யக்கூடியது தான் உங்களுக்கு கல்லீரலோட செயல்பாடுகள். இது வந்து இந்த 4 லோப்லையும் வலது இடதுன்னு பிரிஞ்சு அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த கல்லீரல் லோபியூலுக்கு உள்ளே நுழையிறதுக்கான தமனிகளும், அதாவது இரத்த நாளங்களும் உங்களுக்கு வந்து வலது இடது அப்படின்னு 2 வகையில் பிரியுது. பித்தமும் 2 பக்கத்தில் லோப்லையும் வந்து உங்களுக்கு சுரக்கப்பட்டு இணைஞ்சு இணைந்து ஒரு காமன் பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய பித்த நாளத்தில் இடது பக்கம் வலது பக்கம் 2மே இணைந்து காமன் பைல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பித்த நாளமாக இணைஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு பித்தப்பையில் பித்த நீரை சேமிக்கக்கூடிய செயலையும் செய்கிறது. இந்த ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் உள்ள சின்னதாக, அதாவது வெளியே வந்து போர்ட்டல் ட்ரையாட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஆஃப் போர்ட்டல் வெயின், ஒரு பிரான்ச் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஆர்டரி, அப்புறமா பைல் டக்டல் அதாவது பித்த நாளத்துக்கு ஆன ஒரு இரத்த நாளம், அதாவது ஒரு நாளம். இதை 3மே இணைஞ்சது அந்த அருகோணத்தோட ஒரு மூலையிலையும் அமைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த 3 விஷயம் மூலமாக உங்களுக்கு கல்லீரலுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த லோபியூலுக்கு உள்ளே போகக்கூடிய இரத்தமானது உள்ளே போகுது. மறுபடியும் கல்லீரலில் இருந்து பல்வேறு செயல்பாடுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இரத்தம் வெளியே போகணும் இல்லையா, அது போகிறதுக்கு ஒரு லோபியூலுக்குள்ளேயும் சென்ட்ரல் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரத்த நாளமானது அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக வடியக்கூடிய இரத்தமானது கல்லீரலை விட்டு இன்ஃபீரியர் வீன கேவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருநாடின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே இருந்து நம்ம உடம்புல மற்ற பாகங்கள், அதாவது இதயத்துக்கு கீழே இருந்து மற்ற பாகங்கள்ல இருந்து ரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை இதயத்துக்கு பம்ப் பண்ணுறதுக்காக கொண்டு போகக்கூடிய அந்த இன்ஃபீரியர் வீனக்கேவான்னு சொல்லக்கூடிய அந்த தமனியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை. இது வந்து கல்லீரலேருந்து வெளியே போகக்கூடிய இந்த சென்ட்ரல் வெயின்லேருந்து நிறைய லோபியூல்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய லோபியூல்ஸ்லேருந்து நிறைய சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த கனெக்ஷன்லேருந்து ஒரு பெரிய பைப் மூலமாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பைப்புக்கு வந்து ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஹெப்பாட்டிக் வெயின் மூலமாக உங்களுக்கு எங்கே போய் இணையுது, இன்ஃபீரியர் வீனக்கேவா அந்த தமனிக்குள்ளே போயிட்டு இந்த ரத்தமானது இணையுது. கல்லீரலில் ப்ராசஸ் முடிஞ்ச ரத்தம் அங்கே இருந்து இருதயத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நடந்து உங்களுக்கு இரத்தமானது சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த லோபியூல் பற்றி அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த கல்லீரலுக்கு ரத்தம் எப்படி உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணப்படுது, பிளட் சப்ளை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போது பார்க்கலாம். கல்லீரலுக்கு வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், இது மிக அதிகமான இரத்த நாளங்களை கொண்ட ஒரு உறுப்பு. இங்கே வந்து எப்போவுமே அந்த பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதனுடைய பணி, அதன் முக்கியத்துவம் காரணமாக உங்களுக்கு வந்து இரத்த நாளங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது முக்கியமாக ஒரு 4-5 பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இரத்த நாளத்தின் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஜீரண மண்டலத்திற்கான இரத்த சப்ளை வந்து கிடைக்குது. அந்த அயோட்டாவோட ஒரு பிரான்ச் சென்ட்ரல் ஆக்சிஸ் அயோட்டா அப்படிங்கிற அந்த பெரிய இரத்த நாளத்தில் இருந்து உங்களுக்கு கல்லீரலுக்கு நல்ல இரத்தம், அதாவது ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தம் இருதயத்திலேருந்து பம்ப் செய்யக்கூடிய அந்த இரத்தம் வந்து சப்ளை நடக்குது. இது வந்து கல்லீரலுக்கு உள்ளே போகும்போது அது வந்து ஹெப்பாட்டிக் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரலுக்கான இரத்த நாளங்கள் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க, ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பிரிஞ்சு அங்கே உள்ளே போயிட்டு வலது இடது, அதாவது ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்டரி, லெஃப்ட் ஹெப்பாட்டிக் ஆர்டரின்னு 2 பகுதிக்காக ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரி பிரிகிறது. அடுத்ததாக இந்த போர்ட்டல் வெயின்னு சொல்லக்கூடிய ஒரு தமனி, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்திலிருந்து மட்டும் இல்லை,
உடலோட கீழ் பகுதியில் இருந்தெல்லாம் வரக்கூடிய அந்த இரத்தத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இன்ஃபீரியர் வீனா கேவான்னு பார்த்தோம். இந்த போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜீரண மண்டலத்தில் இருந்து வரக்கூடிய, அதாவது நம்ம சிறுகுடலும் பெருங்குடலும் அப்சர்வ் பண்ணி சத்துக்களை வந்து உள்ளே அனுப்புதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி சத்துக்கள் சேகரித்து அந்த அனுப்பக்கூடிய ரத்தத்தை எங்கே அனுப்பும் அப்படின்னா போர்ட்டல் வெயின்குள்ளே அனுப்பும். ஜீரண மண்டல உறுப்புகள்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இரைப்பையாகட்டும், மண்ணீரலாகட்டும், சிறுகுடலாகட்டும், பெருங்குடலாகட்டும், இவை அத்தனையுமே எங்கே அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வெயினுக்குள்ளே தான் அந்த ரத்தத்தை அனுப்பும். அப்படின்னா அந்த ரத்தம் வந்து என்னவா இருக்கும், நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ரத்தமாக இருக்கும். இது எந்த ப்ராசஸ்க்காக போகுது, அடுத்ததாக அதுக்குள்ளே இருக்கிற நச்சுக்களை நீக்கணும், ஆக்சிஜனேற்றப்படணும். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு உறிஞ்சப்பட்டு உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றப்படணும் இல்லையா, அந்த செயலுக்காக போர்ட்டல் வெயின் மூலமாகவும் கல்லீரலுக்கு வந்து உங்களுக்கு இரத்தமானது உள் செலுத்தப்படுகிறது. பொதுவாக மற்ற உறுப்புகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இரத்தத்தை உள் செலுத்தக்கூடிய, அதாவது இருதயத்துலேருந்து வரக்கூடிய அந்த இரத்தத்தை உள் செலுத்தக்கூடியது ஆர்டரியாக இருக்கும். அந்த இரத்தத்தை ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வெளியே செலுத்தக்கூடிய பகுதியாக வந்து வெயின்ஸ், தமனிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கல்லீரலில் உங்களுக்கு நேரடியாக இருதயத்துலேருந்து வரக்கூடிய அந்த அயோட்டாலேருந்து வரக்கூடிய இரத்தமும் உங்களுக்கு நேரடியாக கல்லீரலுக்குள்ளே போயிடுது. நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் இருந்து சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த இரத்தமும் கல்லீரலுக்குள்ளே போகுது. இப்படி போகக்கூடிய அந்த இரத்தமானது ஒரு லோபியூலுக்குள்ளேயும் உள்ளே போய் அதனுடைய செயல்பாடுகளெல்லாம் நடந்த பிறகு சென்ட்ரல் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோபிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெயின் மூலமாக, அந்த தமனி மூலமாக உங்களுக்கு ஹெப்பாட்டிக் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களாக மாறி அங்கே இருந்து எங்கே போய் அந்த இரத்தம் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா உடலோடைய மற்ற பாகங்களில் இருந்து இருதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது இன்ஃபீரியர் வீனா கேவான்னு சொல்லுவாங்க. இருதயத்துக்கு மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது சுப்பீரியர் வீனா கேவான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, இருதயத்துக்கு கீழே தான் கல்லீரல் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த இன்ஃபீரியர் வீனா கேவாங்கிற அந்த பெரிய இரத்த நாளத்தில் அந்த தமனியில் கொண்டு போயிட்டு இந்த இரத்தத்தை வந்து கல்லீரல் சேர்த்துடுது. அங்கே இருந்து இரத்தமானது இருதயத்துக்கு போய் நுரையீரலுக்கு போய் மற்ற ப்ராசஸ்க்காக மறுபடியும் வந்து சர்க்குலேஷன் மூலமாக கீழே இறங்கி உடல் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து கல்லீரல் வந்து பித்தத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தோம். அந்த போர்ட்டல் ட்ரையாட்னு சொல்லல இந்த லொபியூலில் இருக்கக்கூடியதில் 2 பார்த்துட்டோம். அடுத்ததாக ரத்தம் எப்படி வெளியே போகுதுன்னு பார்த்தோம். 3வதாக ஒன்று பைல் டக்ட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த செல்களில் வந்து சுரக்கக்கூடிய அந்த பித்தமானது, பித்த நீரானது உங்களுக்கு எங்கே கலெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ட்ரையாடுக்குள்ளேயும் வந்து அந்த 6 பகுதியிலுமே வந்து உங்களுக்கு பைலுக்கான டக்ட், சிறு பித்த நாளங்கள் இருக்கும். அது எல்லாமே ஒரு இதையாக கலெக்ட் ஆகி ஒரு லோபியூல்லையும் இருக்கக்கூடிய அந்த பித்த நாளங்கள், அது ட்ரையாடில் இருக்கக்கூடிய அந்த பித்த நாளங்கள் மூலமாக கலெக்ட் ஆகும். இதே மாதிரி கல்லீரலுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் உங்களுக்கு ஹெப்பாட்டிக் பைல் டக்ட் அப்படின்னு 2 இருக்கும். லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்டு, ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்தில் இருந்தும், அதாவது குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று இணைஞ்சி அடுத்த பெரிய பகுதிக்குன்னு போகிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் 2ம் இணைந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்டாக மாறி உங்களுக்கு பித்த பைக்கு உள்ளே வரும். பித்தப்பையில் வந்து அந்த பித்த நீரானது சேகரிக்கப்படும். இந்த பித்த உற்பத்தியும் சரி, பித்தப்பையில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த பித்த நீர் வந்து உங்களுக்கு கேல் பிளாடரில் செறிவூட்டப்படும் செயலும் சரி, அடுத்ததாக சிறுகுடலுக்குள்ளே செலுத்தப்படுற செயலும் சரி, எல்லாமே வந்து சிஸ்டோகைனின் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைமின் தூண்டுதலால் நடக்கக்கூடிய செயல்பாடாகும். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும்போது நீங்கள் முழுசாக என்ன நடக்குதுன்னு படிப்பீங்க. நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடிய உணவிற்கு ஏற்றவாறு இன்றைக்கி இவ்வளோ கொழுப்பு வந்திருக்கு, இவ்வளோ மாவுச்சத்து வந்திருக்கு, இவ்வளோ குளுக்கோஸ் வந்திருக்கு,
இவ்வளோ சத்துக்கள் மற்ற சத்துக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த உடம்பு சொல்லும் இல்லையா, அந்த சமிக்ஞை மூலமாக மூளை என்ன பண்ணும், இவ்வளோ வந்திருக்குன்னா இது ஜீரணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அளவு தேவைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சமிக்ஞை தான் வந்து சிஸ்டோகைனின் சிசிகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் அந்த வேதிப்பொருளோட தூண்டுதலை உற்பத்தி பண்ணும். அதன் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய கல்லீரலானது பித்தத்தை உற்பத்தி பண்ணும். கேல் பிளாடர் பித்தப்பை வந்து அதை செறிவூட்டி சிறுகுடலுக்கு அனுப்பும். இந்த அத்தனை நாளங்களும் கல்லீரலுக்குள்ள எந்த பகுதியில் போகுதுன்னு பார்த்தோம். பின்பகுதியில் குவாட்ரேட் லோப் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஹைலம் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே தான் இந்த நாளங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வருது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம், கல்லீரல் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அது எத்தனை வகையான தொடர்புகளில் அமைஞ்சிருக்கு, எத்தனை எல்லைகளை கொண்டிருக்கு, அதனுடைய மடல்கள் எத்தனை, அதனுடைய செயல்பாட்டு அலகு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றொன்னா பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கல்லீரலோட பணிகள் என்னென்ன, அந்த பணிகளை எப்படி அந்த கல்லீரலுக்குள்ளே நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக கல்லீரல் சார்ந்த நோய்கள் என்னென்ன, அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நன்றி.